Hello guys, welcome and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses in the nursing, competitive exam as well as IELTS and CLEX and OET training. செங்கல்பட்டுலேருந்து 30 கிலோமீட்டருங்க, சென்னையிலேருந்து ஒரு 70லேருந்து 80 கிலோமீட்டர் இங்கே தான் சுவிச்சேட் ஆயிருக்கு கல்பாக்கம். ஸோ இந்த கல்பாக்கத்தில் நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போ சொல்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஸ்டார்டிங்லேயே இவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், சரிங்களா? ஸோ இவங்க ஓப்பனிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த போஸ்ட்டுக்கு ஃபில் பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது இன்னைக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. 1 ஜூன் 2024 அன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. மார்னிங் 10 o'clockலேருந்து ஓப்பனாக இருக்குது இன்னிலேருந்து, சரியா? ஸோ க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 30/6/2024 12 o'clock வரைக்கும், அதாவது நைட் 12 o'clock வரைக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க, சரியா? நிறைய போஸ்ட் வந்து இவங்க வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு தேவையானது நர்சிங் போஸ்ட். ஸோ அதில் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டில் எவ்வளோ வேகன்சி அவங்க விட்டுருக்காங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நிறைய வேகன்சி வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்க இந்த வேகன்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி, மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர், ஸோ நர்சிங் ஆஃபீஸர், பெத்தாலஜி, ரேடியோலஜி, நியூக்ளியர் மெடிசன், ஃபார்மசிஸ்ட் இதெல்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபைன். ஸோ நம்ம குரூப் பியில் வருவோம். அதாவது போஸ்ட் கோட் வந்து கொடுத்துருக்காங்க NUR01 அப்படின்னு சொல்லிட்டு நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி. ஸோ லெவல் 7 அந்த பே மேட்ரிக்ஸ் தான் இது எல்லாருக்குமே தெரியும். பேசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 44,900ல் பேசிக் ஸ்டார்ட் ஆகும். அலவன்ஸ் இல்லாமல் அலவன்ஸோடு சேர்த்து 70+ கிடைக்கும். வேகன்சி டோட்டலாக வந்து 27 வந்து சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வேகன்சி ஓவராலாக 27 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அண்டரில் இருக்கிறதால ஏஜ் ரிலாக்ஸேஷன்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரியா? அடுத்து நர்சிங்க்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்னலாம் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நர்சிங் டிசிப்ளினுக்கு பார்ப்போம். ஃபைன். ஸோ பேஜ் நம்பர் 5ல் சீரியல் நம்பர் 6ல் வந்து நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் பற்றி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சி பாருங்கள், டோட்டலாக நான் 27 சொல்லியிருந்தால அதை வந்து இவங்க டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். URல 10 வேகன்சி, OBCயில் 7 வேகன்சி, SCயில் 4, STயில் 2, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனில் 4. நீங்கள் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களோட சேலரி, உங்களோட வீட்டு வருமானம் மொத்தமாக சேர்த்து 8 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்லேயோ இல்லை முனிசிபல் ஆஃபீஸ்லேயோ வாங்கி நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், சரியா? ஃபைன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். நீங்கள் எதர் BSc நர்சிங் முடிச்சிருக்கலாம், இல்லைனா 12th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி, அதாவது 3 years கோர்ஸ் இருக்குல்ல, அதை முடிச்சிருக்கலாம். முடிச்சு நீங்கள் BSc நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை GNM முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராப்பராக ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் நாட் ஹாஸ்பிட்டல் கவுன்சிலில் வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலில் நீங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள்கிட்ட RNRM சர்டிஃபிகேட் வந்து வேலிடாக இருக்கணும், எக்ஸ்பைரி ஆகிருக்கக்கூடாது, வேலிடாக இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் நீங்கள் நர்சிங் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் A கேடரில் 3 years வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொண்டு வந்தாலும் சரி, நீங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் நம்மளுக்கு இதில் எது வந்து கரெக்டாக சூட் ஆகும், மோஸ்ட்லி ஒரு 90% எல்லாருக்கும் கவரேஜ் ஆகிற மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேட்டகரி தான். அதாவது BSc நர்சிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை GNM முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரியா? ஃபைன். ஸோ இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இவங்க எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. BScக்கும் மென்ஷன் பண்ணல, டிப்ளமோ இன் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரிக்கும் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது, சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் மினிமம் வந்து 18 years வந்து வச்சிருக்காங்க, மேக்ஸிமம் வந்து 30 years வந்து வச்சிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள் தான். நான் அதை பற்றி உங்களுக்கு கிட்ட சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. பேசிக் சேலரி 44,900 திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மற்ற போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் வந்து எல்லாமே கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்ப்போம். ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷனில் நம்மளோட போஸ்டல் கோட் பார்த்தீங்க அப்படின்னா NUR01, சரியா? ஸோ இதில் எப்படி வந்து நம்மளை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்செட்டில் என்ன நடக்குதோ அது அப்படியே வந்து இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ நார்செட்டில் எப்படி ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இது அப்புறமா வந்து இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட்றாங்களோ, ஸோ அதே பேட்டர்னில் தான் இவங்களும் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 2 அது வந்து அட்வான்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்செட்டில் நம்ம மெயின் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இவங்க அட்வான்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஸ்டேஜ் 3 வந்து ஸ்கில் டெஸ்ட். நார்செட்டில் ஸ்கில் டெஸ்ட் இன்னும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஃபைன். ஸோ
ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த டெஸ்ட் வந்து எப்படி இருக்க போகுது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இது வந்து ஆன்லைன் தான், அதாவது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் வந்து இருக்க போகுது. ஸ்டேஜ் 1ல பார்த்தீங்கன்னா நான் நர்சிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து இவங்க கேட்குறாங்க, அதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸ்டேஜ் 2ல வந்து டோட்டலாக நர்சிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. உங்களோட மெரிட் செலெக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா ஸ்டேஜ் 2, அதாவது நர்சிங் சப்ஜெக்ட் உங்களோட டொமைன் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸ்டேஜ் 1ல செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கு போகலாம். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 ரெண்டு எக்ஸாமே ஒரே நாளில் தான் நடக்க போகுது. சரியா? நாட் செட் மாதிரி ஸ்டேஜ் 1 முடிச்சுட்டு ஒரு மாதம் தள்ளி ஸ்டேஜ் 2 வைப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரே நாள்லேயே ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் 1ல நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ ஸ்டேஜ் 2 எக்ஸாம் நீங்கள் அப்போயே வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ ஸ்டேஜ் 1ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஃபைன். ஸோ இதில் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ், சயின்ஸுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி டோட்டலாக 50 மார்க்குக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, 1 மார்க் வந்து கொடுக்குறாங்க நெகட்டிவ் மார்க். ஈச் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் கேரிஸ் 1 மார்க். ஓகேங்களா? ஃபைன். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் நீங்கள் எவ்வளோ எடுத்தால் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40% மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து ரிசர்வ் கேட்டகரியில் வரீங்க, எஸ்பெஷலி SC ST அந்த மாதிரி ரிசர்வ் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 30% மினிமம் மார்க்காவது நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ் டெஸ்ட். ஓகேவா? ஸ்டேஜ் 2லையும் பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்க போது. நம்மளோட டொமைன்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது கேட்டகரிஸில். அதாவது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 30% மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே நீங்கள் ரிசர்வ் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 20% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இது வந்து அட்வான்ஸ் டெஸ்ட்டுக்கு. இதில் மட்டும் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸ்டேஜ் 1ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 40 மினிமம் பர்சன்டேஜ் எடுக்கணும். ஆனால் இங்கே ஸ்டேஜ் 2ல 30 எடுத்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் மார்க் நீங்கள் வந்து 30% எடுத்துருக்கணும் இன் ஸ்டேஜ் 1. அதே ஸ்டேஜ் 2ல 20% எடுத்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ அடுத்து டைப் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பேர் ஒரே மார்க்காக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் அப்போவே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். எப்பவும் போல தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து கூடவே வந்து வைப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டேஜ் 2 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 3 வந்து ஸ்கில் டெஸ்ட், அதுக்கு வந்து உங்களை குவாலிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் ப்ராப்பரான இமெயில் ஐடி, ப்ராப்பரான மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா விதமான அப்டேட்ஸுமே வந்து இவங்க ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்பவும் போல தாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அண்டரில் இருக்கிறதால SC ST கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 5 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBCயில் இருக்கீங்க அப்படின்னா 3 years ஆஃப் ரிலாக்ஸேஷன், ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா 10 years ஆஃப் ரிலாக்ஸேஷன், ஃபிசிக்கலி சேலஞ்ச் OBCயில் இருக்கீங்க அப்படின்னா 13 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் 3 years சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நீங்கள் கவர்மெண்ட்டில் இல்லை அட்டானமஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதில் இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக 3 years நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு 5 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நான் சொல்கிறது ஜென்ரலுக்கு மட்டும். அதே நீங்கள் ரிசர்வ் கேட்டகரியில் வரீங்க, OBC அதில் வரீங்க அப்படின்னா 8 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். SC STயில் வரீங்க அப்படின்னா 10 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். சரியா? ஃபைன். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து செகண்ட் ரோவில் இருக்குது பாருங்கள், NUR01, அதுதான் நம்மளுக்கு எலிஜிபிளாக இருக்கும். 200 rupees வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஃபைன். SC ST கேண்டிடேட்ஸ் அண்ட் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க, ஒரு ஃபீமேலாக இருக்கீங்க, நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபீஸை வந்து பே பண்ண வேணாம். ரொம்ப மினிமம் சார்ஜ் தான் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. 200 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ CBT தான் இருக்கும். CBTயில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 பைலிங்குவல் லாங்குவேஜில் தான் வந்து அவங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து சூட்டபுளோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்க தேவை கிடையாது. ஃபைன். வெயிட்டிங் லிஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து செலக்ட் ஆயிடுறீங்க, குவாலிஃபை ஆயிடுறீங்க, ஆனால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா 1 yearக்குள்ளே உங்களை குவாலிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் 1 year ஆயிடுச்சு அப்படின்னா குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ மற்ற இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இவங்க வந்து நிறைய அனெக்ஷர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த அனெக்ஷர்ஸில் இருக்க மாதிரி தான் OBC சர்டிஃபிகேட், ஃபிசிக்கலி சேலஞ்ச் சர்டிஃபிகேட், SC ST சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா அது இந்த ஃபைனான்ஷியல் இயர் தான் பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் OBC கேண்டிடேட்ஸ். ஓகேவா? SC ST அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரே ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அதனால் நத்திங் டு வரி. பட் OBC கேண்டிடேட்டாக இருக்கீங்க இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயர்லையும் நீங்கள் வந்து ஒரு
சர்டிஃபிகேட், அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனில் வரீங்க அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சிருக்கணும். சரியா? ஒரு ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்றது ஒரு ஏப்ரல், அதாவது இந்த வருஷம் ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும். ஸோ அந்த டைம் பீரியடில் அது வேலிடான பீரியட். சரியா? ஸோ சீக்கிரம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஃபைன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, நீங்கள் எங்கேயுமே ஒர்க் பண்ணல, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் எதுவுமே ஒர்க் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டிஏடியை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ராவல் அலவன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா சிபிடி, ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ நீங்கள் எதுக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மினிமம் ஃபேர். சரியா? மேக்ஸிமம் ஃபேர் நீங்கள் ஃப்ளைட்லலாம் வரீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ ட்ரெயினில் மினிமம் ஃபேரில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் எங்கெங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதில் பியூட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில், கோயம்புத்தூரில் 2 இடத்துல வந்து அவங்க சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கேரளாவில் எர்ணாகுளமில் கொடுத்துருக்காங்க, ட்ரிவாண்ட்ரம்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆந்திராவில் விசாகப்பட்டினம் அண்டு மற்ற பக்கத்து ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத். ஸோ இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதே மாதிரி நீங்கள் வந்து 3 சென்டர்ஸ் வந்து ஆப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரையாரிட்டி பேசிஸில் 3 சென்டர்ஸ் கொடுங்க. ஸோ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்த அந்த சென்டரே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்து ஹவு டு அப்ளை, இது முக்கியமான பாயிண்ட். ஹவு டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து வெப்சைட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வெப்சைட் ரொம்பவே முக்கியமான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை வந்து கூகுள் டாஸ்பாரில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும், இந்த வெப்சைட் உள்ள நீங்கள் என்டர் ஆகிடுவீங்க. ஆல்ரெடி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாவே போதும். மறக்காமல் உங்களோட ப்ராப்பரான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இனிஷியல் முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதா, இது மாதிரியான எல்லாம் கிளியராக வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ஜட்ஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஃபோட்டோ பிளெயின் பேக்ரவுண்டில் தான் வந்து ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்லாம் பார்க்காதீங்க. அவங்க வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளெயின் பேக்ரவுண்டில் ரீசெண்டான ஒரு கலர் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து கிளியராக இருக்கணும். எவ்வளோ கேபி அப்படிலாம் வந்து பார்ப்போம் நம்ம இப்போ அடுத்து 5th பாயிண்ட் பாருங்கள். இந்த பாயிண்ட் தான் நான் இப்போ சொன்னேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வித் பிளெயின் பேக்ரவுண்ட். சரியா? செல்ஃபி ஃபோட்டோகிராஃபோ இல்லை ஃபோட்டோகிராஃப் வித் எனி பேக்ரவுண்ட், கேப் போட்டுக்கிட்டு கிளாஸ் போட்டுக்கிட்டு இப்படிலாம் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 7th பாயிண்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் அட்மிட் கார்டு வந்து உங்களோட நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போவீங்களா நார்செட்டில் போகிற மாதிரி தான். ஸோ அட்மிட் கார்டு அதில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் எந்த சென்டர் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபோட்டோவோட சைஸ் பாருங்கள். உங்களோட இமேஜ், அதாவது ஃபோட்டோ வந்து 20 to 50 கேபிக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து சிக்னேச்சராக இருக்குது அப்படின்னா 10 to 20 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் பண்ணணும், ஃபோன் பண்ணி அவங்களை கேட்கணும் அப்படின்னா இவங்க மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. 9:30 AM - 6:30 PM மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் எப்போ வேணால் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோன் நம்பரையும் மெயில் ஐடியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சர்டிஃபிகேட்ஸ் டு பி சப்மிட்டட், இதை பற்றி தான் இப்போ நான் சொன்னேன். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கணும். என்னெல்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்னால் எல்லா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட 10th 12th அண்ட் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரிஜினல் செட்ஸ் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிசர்வ் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா என்ன ரிசர்வ் கேட்டகரியில் வரீங்களோ அந்த ரிசர்வ் கேட்டகரியோட சர்டிஃபிகேட் இவங்க அனெக்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அனெக்சஸ் மாதிரியே இவங்களோட சர்டிஃபிகேட்ஸ், அதாவது ரிசர்வ்டு கேட்டகரி சர்டிஃபிகேட், ஓபிசி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து இவங்க சொல்லியிருக்க அந்த அனெக்ஷன் மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட், ஒரு செட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட், இது கூடவே வந்து ஒரு செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லா மார்க் ஷீட்ஸ், எல்லா சர்டிஃபிகேட்ஸ் 10th 12thலேருந்து உங்களோட டிகிரி டிப்ளமோ வரைக்கும் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்என்ஆர்எம், அது மட்டும் இல்லாமல் டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th எந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லை உங்ககிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே, ஃபைன். ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், ஓபிசி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட், ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக வச்சிருக்கணும். எஸ்பெஷலி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், ஓபிசி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் இந்த ஃபைனான்ஷியல் இயர்க்கான சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரியா? அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஃபைன். ஸோ மற்றபடி முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படி எதுவும் இல்லை. ஸோ இதுதாங்க ஃபார்மேட் அவங்க கொடுத்துருக்காங்க. அனெக்சஸ் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்னா இப்படி தான் இருக்கணும், ஓபிசி சர்டிஃபிகேட்னா இப்படி தான் இருக்கணும், ஃபிசிக்கலி சேலஞ்சுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக ஒரு அனெக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா
அது இதே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுவும் மோர் ஆர் லெஸ், ஏன்னா சேமாக தான் இருக்கும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே, அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ண தேவை கிடையாது. ஸோ இதுதாங்க கல்பாக்கத்தில் வந்திருக்க அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சென்னைக்கு பக்கத்துலேயே இந்த கல்பாக்கம் சிச்சுவேட் ஆகிருக்கு. அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்ரேஷனில் தான் இருப்பீங்க. கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களால் செலெக்ஷனில் உள்ளே வர முடியும். சரியா? ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.